பைரவர் கோயிலுக்கு வந்ததுலேருந்துங்க எங்களுக்கு வந்து ஒரு 6 மாதமாக வந்துட்டு இருக்கிறேங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து தேங்காயில் தீபம் போடுவோம். அதுபோக தேய்பிறை அஷ்டமிக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுவோம். அந்த பால் அபிஷேகம் பண்ணதுலேருந்து எங்களுக்கு கடன் பிரச்சனையெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் நல்ல விதமாக நடக்கிறோம். அதுலேருந்து நான் இப்போ வந்து அதிகமாக வந்து காலபைரவர் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறேன். நான் வந்தது மட்டும் இல்லாமல் எங்களோட இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கோயிலோட நன்மைகள் தெரிஞ்சு கூட நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து என் கூட வந்தவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்குது, எனக்கும் நல்லது நடக்குது. வந்து சாமிச்சி பொறுத்த அளவுக்கு வந்து பால் அபிஷேகம் வந்து தேய்பிறை அஷ்டமி கருவறைக்குள்ளேயே போய் அவங்க கைகளாலே போய் பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. அதனால் வந்து நம்மளுக்கு எல்லாமே இங்கே நல்லதே நடக்குதுங்க. அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் நடக்குங்க. அந்த அன்னைக்கு வந்து நெய் அபிஷேகம் வந்து நம்ம சொர்ணலிங்கத்துக்கு பண்ணும்போது நம்மளோட தீராத பிரச்சனை இருந்தால் எல்லாமே தீருங்க. அதே மாதிரி 108 சொர்ணலிங்கம் அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தீராத கடன் பிரச்சனை இருந்தால் தீருங்கிற ஒரு ஐதீகங்க. இந்த கோயிலுக்கு வந்து எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும். கடன் பிரச்சனை தீராத கல்யாணம் இது நடக்கும்னு வேண்டி வர்றோமோ எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. நீங்களும் வாங்க, நல்லபடியாக சாமி. நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது. பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெறுக.